திமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அடுத்தடுத்து டெல்லிக்கு போறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டணி அமையுங்களா 26ல? அதே மாதிரி அது தேசிய ஜனநாயக கூட்டணி 26ல் ஆட்சி அமைக்கும். அப்போ வந்து மதுக்கும் ஊழலுக்கும் மொத்தமாக கூட முற்றுப்புள்ளி வைப்போன்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அதிமுகவை இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு. அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். அது இணைப்பு விழா எப்பொழுது நடக்குது? இணைப்பு நடத்தியிருக்கலாம். அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சுட்ருக்குன்னு தெரியலை. அவங்க இணைப்பாக நடத்துகிறது ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜகவுடைய தலைவராக இருக்க அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு, பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு, அதோட தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவர்களிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாகிடுச்சு அந்த கட்சி. அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு ஏற்றபடி தவேகாவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தவேகாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உருவாகிட்டு இருக்குது. அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவாக மாறிக்கொண்டிருப்பது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 60 பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாம். அவங்க ஒரு 4-5 பேர் ராஜ்யசபாவாக இருக்கலாம். அந்த கட்சி கடைசி காலத்தை நெருங்கி வருகிறது. இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகத்தை தான் பார்க்கணும். இவர்களை பொறுத்த மட்டும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக மாறியிருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்த மட்டும் 5 மாநிலங்களில் பாஜக மற்ற கட்சிகளை விழுங்கி தன்னுடைய கட்சியை உருவாக்கி இருக்கிறது. அது ராஜஸ்தானில் இருக்கட்டும், ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஜனதாதளமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசில் இருக்கட்டும், குஜராத்தில் ஜனதாதளமாக இருக்கட்டும், கர்நாடகாவில் லோக்சக்தியாக இருக்கட்டும், லோக்தளாக இருக்கட்டும், ஹரியானாவில், இப்படி 5 மாநிலங்களே 5 கட்சிகளை கூட்டணி வைத்து அவர்களை சாப்பிட்டு அடித்து அந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் பாஜக துண்டை போட்டு கட்சி மாற்றுறவங்க பாஜகக்காரர்கள். அப்படிப்பட்ட கட்சி இப்பொழுது அதிமுகவையும் அப்படியே கபலீகரம் பண்ண போகுது. அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா திமுகவை ஆகப்போகுது. அதற்கான முன்னோட்டம் தான் ஒன்றன் பின் ஒன்றாக அண்ணன் பழனிசாமியாக இருந்தாலும் சரி, தம்பிதுரை அண்ணனாக இருந்தாலும் சரி, இப்போ செங்கோட்டையன் இருந்தாலும் சரி போய் பார்க்குறது என்பது இது ஜெயலலிதா அம்மையாருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இவர்கள் செய்கின்ற துரோகமாக நாம் பார்க்க வேண்டும். முதல் எதிரியை விஜய் சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக டிவிக்கு அப்படிதான் இருக்கும். பாஜக வந்து பாசிச ஆட்சி நடத்துதுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல திமுக தான் வந்து பாஜக வந்து திமுகவோட முதலாளி அப்படின்னு சொல்றாரு. திமுக வந்து எனக்கு எதிரி அப்படின்ற 2 கட்சிகளையுமே சேர்த்து அவர் வந்து தன்னுடைய எதிரியா கொண்டு வர்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன வரும்? எங்களை பொறுத்த மட்டும் பாஜக எங்களுடைய முதல் எதிரி. பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய முதல் எதிரி. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ், அதனுடைய கட்சி பாஜக. அந்த கொள்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரையும் எதிர்ப்பிருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுடைய 20 ஆண்டு கால நட்பு தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட நட்பு என்பது தோழமையாக தொடர்ந்து இந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு தடவை மட்டும் கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கிறோம். வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோல்வியும் பெற்றிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த பார்வையில் மாற்றம் எங்களுக்கும் அந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று என்ற பார்வை என்பது எங்களுடைய பார்வை கிடையாது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கிறதா? அப்போ மதுரையில் கூட 2 காவல்துறை அடிக்கடி அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே வருது. சட்ட ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க? அதாவது குற்றங்கள் கூடி மிகப்பெரியதாக இப்பொழுது தொடர்ந்து ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. பத்திரிகைகள் மூலமாக நடக்கின்ற குற்றங்கள் பெரிதாக தெரிகின்றன. இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய மிக முக்கியமானது. அது எதுவாக இருந்தாலும், கொலையாக இருந்தாலும் சரி, செயின் பறிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது திருட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது. ஆனால் சட்ட ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஜாதி பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய மத பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ வந்தால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். இந்திய தேசத்துக்காக எதிராக ஏதாவது ஒரு சதி செய்தாலோ அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் குற்றப்பிரச்சனைகள். இந்த குற்றப்பிரச்சனைகள் அதிகரித்து வருவதும் பத்திரிகைகள் சொல்வதும் மிக மிக முக்கியமானது. இதில் காவல்துறை கவனத்தோடு செயல்பட வேண்டும். காவல்துறை தன் கீழ் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று நினைக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த குற்றங்கள் குறைவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மிக கடுமையாக எடுக்க வேண்டும். நேர்மையான அதிகாரிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும்
மிக முக்கியமானதாக இருக்கும் சட்ட ஒழுங்கை குற்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு. சரியா? வேறு ஒன்றும் இல்லைண்ணே. ராகுல் காந்தி பேசும்போது எதிர்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க, தமிழ்நாட்டிலே அப்படித்தான். நான் பாராளுமன்ற உறுப்பினர், டெல்லியில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து பதில் கையா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.